ஓகே. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் இந்த மாலை வேளையில தேவனுடைய கிருபையால் நன்றி சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு 2, 3 விஷயங்கள் நான் இங்க பேச வேண்டியிருக்கு. அதாவது ஆ என்னன்னா, இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான அடிப்படை நோக்கம் 1 சத்தியத்த சொல்லணும். 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, தேவனுடைய கிருபைய வந்து நம்ம எல்லாருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பும், கடமையும் இருக்குன்னு நான் நம்புறேன். அது எப்படின்னா, நம்ம விசுவாசம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. விசுவாசத்த தாண்டி தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை. இது 3மே ஒரு முக்கிய அம்சங்களா பார்க்கப்படுது. நான் இன்னைக்கு ஜெனரலா தான் பேசப் போறேன். நாளையிலேருந்து தான் ஒவ்வொரு டாபிக்கா பேசப் போறேன். போன யூடியூப் சேனல் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டா அது மெயில் ஐடி மறந்து போச்சு. அதனால அத இது பண்ண முடியல. இன்னொன்னு என்னன்னா, தேவனுக்கு பிரியமானவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நெறைய பேருக்கு இத ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்ல, நான் முக்கியமா சில விஷயங்கள் பேச வேண்டிய தேவை இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா, நம்ப பொதுவாவே தேவனுடைய தேவன பற்றின விஷயங்கள நம்ம கொண்டு செல்லும்போது, அத வந்து நம்ம எப்படி மற்றவங்களுக்கு கொண்டு போய் குடுக்குறோம் அப்படின்றது முக்கியம். உதாரணத்துக்கு, இப்போ நம்ம வந்து பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ருசி பார்த்துருக்கோம். அவங்க ருசி பார்க்க வைக்கிறதுக்கான முயற்சி நம்ம செய்றோமா? அப்படின்றது தான் ஒரு கேள்வி. என்னன்னா, இவங்க கிட்ட ஏன் சொல்லணும் அப்படின்னு யோசிப்போம். அல்லது இது சொன்னா கிளிக் ஆகுமா? வாட்டெவர் இட் இஸ். ஆனா, ஓகே, இப்ப நேரா நான் சில விஷயங்கள சொல்றேன். இப்போ ஆபிரகாம் வந்து விசுவாசம்ன்ற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி அவரு எவ்வளோ ஆழமா நம்புனாருன்னு பார்த்தீங்கன்னா, சாராள்ட்ட சொல்றாரு, நம்ம 100 வயசு ஆகுது. கண்டிப்பா குழந்தை பொறக்கும்னு நம்புறாரு. அப்போ அந்த விசுவாசம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாரி ஒரு ஸ்திரீ வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்த வந்து தொட்டது உட்பட. இது எல்லாமே எது காட்டுது அப்படின்னா, முக்கியமா நம்ப வந்து நடக்கும்னு ஒரு விஷயத்த நம்பும்போது தான், அ அது வந்து கிரியை செய்யும். அது ஆனா அது எப்ப கிரியை செய்யுன்றது ஒண்ணு இருக்கு. தேவனுடைய சித்தம் ஒண்ணு இருக்கு. பொதுவா இதுல முக்கியமான விஷயம் வந்து எனக்கு நடந்த விஷயங்கள வச்சு சொல்றேன். நான் வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்டீஸ் இல்ல. எனக்கு நடந்த சாட்சிகள வச்சு தான் நான் சில விஷயங்கள பேசணும்னு ஆசைப்படுறேன். அ குறிப்பா என்னன்னா, நான் ஜெபம் பண்ணும்போது, எனக்கு உடனே நடக்கிற விஷயங்களும் இருந்திருக்கு. ஆனா, தொடர்ந்து கேட்கணும். எப்படின்னா, ஒரு இயேசு கிறிஸ்து ஒண்ணு சொன்னாரு தெரியுமா? ஒரு விதவை வந்து ஓயாம வந்து அவர தொந்தரவு பண்ணனால, இவளுக்கு எப்படியாவது நம்ம நியாயம் செய்யணும்னு அ அந்த விதவைக்காக அந்த அவர் வந்து இறங்கி நியாயம் செஞ்சாருன்னு சொல்லப்படுது. அந்த மாரி நம்ம தேவனிடத்துல தொடர்ந்து கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா, விசுவாசம்ன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். விசுவாசம்ன்றத தாண்டி ஜெபத்தோட இருக்கிற விஷயம். கிருபை நமக்கு முக்கியம். இன்னைக்கு தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது வந்து காணிக்கை இல்ல, விசுவாசம் தான். அது மட்டும் இல்ல, நம்ம பரிசுத்தமா இருக்கிறத விரும்புறாரு. ஏன்னா, இன்னைக்கு அவர் வந்து எப்படி பரிசுத்தமா பூமிக்கு வந்தாரோ, அது மாரி நம்ம வந்து அவர் மனுஷ ரூபம் எடுத்து தான் வந்தாரு. அப்போ மனுஷனா வாழ்ந்திருக்காரு. ஸோ, அப்போ நம்ம வந்து அந்த பரிசுத்தத்த பத்தி கண்டிப்பா பேச வேண்டியிருக்கு. இன்னொன்னு, ட்ரினிட்டி பத்தி பேசணும்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் நெனைப்பாங்க, "என்னது தேவையில்லாத விஷயத்த பேசுறீங்க?" அப்படின்னு. தேவையில்லாம இல்ல பேசல. ட்ரினிட்டின்றது இயேசு கிறிஸ்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இந்த 3 வடிவமாவும் இருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கிறோம். 3 தேவர்களா இல்ல. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அ யோவான் 10, 17, 18ல என்ன சொல்றாருன்னு வாசிங்க. அப்புறம் ஆ மத்தேயு மார்க் 1, 11, 12 இது எல்லாமே என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ, ஆ பரிசுத்த ஆவியானவர பத்தி வேதம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து வந்து என்னை கண்டடைகிறவன் என் பிதாவை கண்டடைகிறான் அப்படின்றாரு. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். த்ரூ டு மீ. என் மூலமா தான் வர முடியும் அப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு. மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல தெளிவா பிதாவுக்கும் அவருக்குமான ரிலேஷன்ஷிப் பத்தி தொடர்ந்து அந்த கான்வர்சேஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ, இது ரொம்ப முக்கியம். அதனால இயேசு கிறிஸ்து கன்ஃபெஸ் பண்றாரு. அதே மாரி
என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இது ரொம்ப முக்கியமான வசனமா நான் பார்க்குறேன். இதெல்லாமே வந்து நம்ப காமனா நான் வந்து இன்னைக்கு எதுவும் டாபிக் வச்சு அ ப்ரிப்பேர் பண்ணி பேசல. ஏன்னா, முதல் வீடியோ போடும்போது ஒரு ப்ரிப்பரேஷனோட போகாம என்ன பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அவ்வளோதான். இத வந்து நான் பெருசா வந்து இன்னைக்கே மெசேஜ் எடுக்க விரும்பல. ஐ மீன் அவ்வளோ உங்களோட இன்டராக்ட் பண்ணி, அ ஐ மீன் பொதுவா வந்து தேவனுடைய சாட்சியா நான் இருக்கிறேன் அப்படின்றத சொல்லணும். பொதுவா இன்னொரு விஷயம் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். என்ன பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, எனக்கு கிடைச்ச நன்மைகள் தேவனால குடுக்கப்பட்டது. ஏன்னா, நம்மளுக்கு தெரியும் எப்ப வேணா மரணம் வரலாம். அந்த மரணத்த நோக்கி தான் நம்ம வாழ்க்கை. ஆனா இருக்கிற வரைக்கும் தேவனுக்கு தேவன் நமக்கு செஞ்சத சொல்ல வேண்டிய கடமையும், பொறுப்பும் இருக்கு. ஏன்னா, நம்ம அவர்கிட்ட இருந்து நெறைய நன்மைகள் பெற்றிருக்கோம். இக்கட்டான நேரங்கள்ல பெற்ற நன்மைகள் ஏராளம். அதெல்லாம் நம்ம மறந்துடவே கூடாது. காரணம், அந்த நன்மைகள் வந்து நமக்கு எப்படியெல்லாம் பிரயோஜனப்பட்டது. இக்கட்டான நேரத்துல நம்ம எவ்வளோ கஷ்டத்துல இருக்கும்போது, தேவன் நமக்கான செய்த நன்மைகள நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா, நன்றி சொல்லும்போது தான் நம்மளுக்கு இன்னும் நன்மைகள் கிடைக்கும். அதே மாரி ஆ உலக பிரகாரமான காரியங்கள் இருக்கு. ஆனா, உலக உலக பிரகாரமா அது சரி. உதாரணத்துக்கு ஓரின சேர்க்கை இதெல்லாமே உலக பிரகாரமா சரி. ஆனா, தேவனுடைய பார்வையில அது தவறு. இது 2 ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, உலக பிரகாரமா அத நம்ம வந்து எதிர்க்கவும் முடியாது. தேவனுடைய பார்வையில ஆ அது தவறுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம்னு தான் பார்க்கணும். அது உலகம் எப்படி இருக்கு? இல்ல உலகம் இப்படி இருக்கே, அதனால நம்ம வந்து இத ஏத்துக்கணுமா? நிராகரிக்கணுமான்னு நம்ம அப்படி யோசிக்கக் கூடாது. உலகம் எப்படி இருந்தாலும், நாம எப்படி இருக்கோன்றத தான் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? உன் கண்ணுல இருக்கிற துரும்ப ஐ மீன் உன் கண்ணுல இருக்கிற துரும்ப எடுக்காம, உன் சகோதரனுடைய கண்ணுல இருக்கிற துரும்ப எடுக்கிறத நீ பார்க்கிறது என்ன? அப்படின்னாரு. அப்போ அது ஒரு முக்கியம். இயேசு கிறிஸ்து அதே மாரி தாவீது என்ன சொல்றாரு? என் தலையை எண்ணெயால் நிரப்பி எனக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்திருக்கு. இது எவ்வளோ பெரிய வார்த்தை. இ ஐ மீன் நன்மையும், கிருபையும் என்னை தொடரும். அவர் என்ன சொல்றாரு? நன்மையும், கிருபையும் என்னை தொடரும்ன்ற வார்த்தை ஏதோ ஒரு கட்டத்துல இருந்தது. இப்ப இல்ல அப்படின்ல. அப்ப என்ன அர்த்தம்னா, ஐ மீன் எந்த கஷ்டம் இருந்தாலும் அவர் நம்புறாரு. எனக்கு எனக்கு எந்த சூழ்நிலையும் தேவன் எனக்கானத நிராகரிக்க மாட்டார். அதான் பரமண்டல ஜெபத்துல என்ன சொல்லுது? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். அப்ப தேவன் வந்து இன்னொன்னு என்னன்னா, சிங்கக்குட்டிகள் பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்ப என்ன அர்த்தம்? தேவனை நோக்கி நம்ம இருக்கும் பொழுது, அது எல்லாமே கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம அததான் முக்கியம் பிரதானப்படுத்தணும். ஆசீர்வாதத்த நோக்கி ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில முக்கியம் தான். நான் இல்லன்னு சொல்லல. ஆ அதுக்கு தான் சங்கீதம் 1 சங்கீதம் சொல்லுது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, தன் காலத்தில் தன் கனியை தந்து இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். எத்தன பேருக்கு கிடைக்குது இது? கிடைக்காதவங்க இருக்காங்க. நெறைய பேர் இருக்கோம். இருக்காங்கன்றது இல்ல, இருக்கோம். அப்போ நம்மகிட்ட என்ன தவறு இருக்கு? அதையும் பார்க்கணும். நம்ம என்ன நெனைக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவ நம்ம ஏத்துக்கிட்டாலே எல்லாம் நடந்துருமா? எனக்கு புரியல. அதன்படி நம்ம வாழ்ந்தா மட்டுமே அந்த பலன நம்ம ருசிக்க முடியும். கிறிஸ்தவராவே இருந்துட்டா எல்லாத்தையும் நம்ம ஐ மீன் கிறிஸ்தவரா இருந்தாலே டேக் இட் டூ கிராண்டட்லாம் இருக்க முடியாதுல்ல. இப்போ தானியேலா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும் என்னவா இருந்தாங்க? அவரு க தேவனுக்குள்ள இருந்தது மட்டும் இல்ல. தேவனோடு இருந்தாங்க. போர்த்திபால் வீட்ல எப்படி இருந்தாங்க? ஆக நம்ம அந்த அடையாளத்தோடு இருக்கிறத விட, எப்படி இருக்கணும்னா, தேவனோடு இருக்கணும். வெறும் அடையாள கிறிஸ்தவர்களா? நம்ம வந்து ஒரு ஒரு கார்டு மாரி எப்படின்னா, நம்மளுக்கு இந்த கூப்பன் ஸ்வைப் பண்ணோம்ல, இல்ல Google Payல ஸ்வைப் பண்ணா ஒரு கிஃப்ட் வரும். அந்த மாரி இல்ல. எப்பவுமே நம்ப அவரோடு இருக்கும்போது தான், அதனுடைய பலன அனுபவிக்க முடியும். அப்பப்ப கிடைக்கும். சின்ன சின்ன பலன் கிடைக்கும். ஆனா, நம்ம முழுமையா இருக்கும்போது, அதனுடைய பலன் வேற. ஸோ, இத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு நான் வெளிப்படையா ஒண்ணு சொல்றேன். நம்ம ஒவ்வொரு நாளும் எவ்வளோ தூரம் பைபிள் படிக்கிறோம், ஸ்பெண்ட் பண்றோம், இதெல்லாம் இருக்குல்ல. இத நம்ம மறந்துட்டோம்னு வச்சுக்கங்களேன், ஒரு விஷயம். நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும்னு யோசிக்கணும். இன்க்ளூடிங் மை செல்ஃப். நான் வந்து இந்த வீடியோ போடுறது மத்தவங்களுக்காக இல்ல. எனக்கும் சேர்த்து தான். ஸோ, நான் எப்படியா வந்து ஒரு விஷயத்துல இருக்கிறேன்றத
நான் இந்த வீடியோ வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். YouTubeல நான் போடுற எல்லா வீடியோவும் ஒரு விஷயத்த கன்வே பண்ணும். நான் சாட்சி குடுக்குறேன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு நான் எப்படி இருக்கேன்றத உங்ககிட்டயும் பகிர்ந்துப்பேன். அப்போ நான் கனித்தர மரமா இருக்கேனா, இல்ல கனி குடுக்காத மரமா இருக்கேனா? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அத்தி மரத்த பார்த்து, "இந்த மரம் கனி குடுக்கல, பட்டு போச்சு" அப்படின்னாரு. அப்போ எல்லாரும் நம்ம கேர்ஃபுல்லா இருந்து கனி தரக்கூடிய மரமா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதனால அத தவிர வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஒரே ஒரு விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, பயனுள்ளதா இருக்குன்னு நீங்க நம்புனீங்கன்னா, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேவனுடைய கிருபையால உங்களுக்கு தேவன் எல்லா நலன்களும் தந்து, கிருபையால உங்கள ஆசீர்வதிச்சு, உங்களுக்கு தேவைகள் அனைத்தையுமே பெருக பண்ணுவார். நம்ம இன்னொரு விஷயத்த நான் சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும். வியாதியஸ்தர்களுக்காக, நம்மள எதிர்க்கிறவங்களுக்காக, யார் எதிரா இருக்காங்களோ, ஆதரிக்கிறாங்களோ, இல்ல அரசாங்கம் எதிரா இருக்கோ, ஆதரிக்குதோ, எல்லாருக்காகவும் உலகம் எப்படி இருக்குதுன்றதுக்காக நம்ம இருக்கக்கூடாது. எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபம் நம்மள ரட்சிக்கும். நமக்கு பாதுகாப்பா இருக்கும். அத யோசித்துக்கங்க. மத்தபடி நான் வேற எதுவுமே சொல்லல. நீங்க தேவனோடு இருங்க. ஆமென். இந்த வீடியோவ நீங்க நல்லா இருந்தா எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. தேங்க் யூ.